கேவ் ஆல் த ரீசன்ஸ் டு நாட் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். இது நான் ஏன் பண்ணேன்னு தெரியல. பட் நான் ரிமோட்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்ததுனால, நீ தான் அவ்வளோ ஏர்ன் பண்ணல, உனக்கு எதுக்கு இதெல்லாம், டிட் யூ டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்லி என்னோட தேவைகளை நான் குறைச்சிக்கிட்டேன். தேவைகளை குறைச்சிக்கிறது ஓகே தான், பட் அதுக்காக கொஞ்சம் கூட செல்ஃப் கேரே பண்ணிக்காம என்ன ப்ரெசென்டபிளாக காட்டவும், எனக்கு என்ன டேக் கேர் பண்ணிக்கிற எந்த விஷயங்கள்லையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். இப்போ ரீசெண்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோதான் நம்ம செலவை குறைச்சாலும் நமக்கான சில விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், விச் இஸ் குட் ஃபார் ஆர் செல்ஸ். நம்மளோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும்ல. ஸோ அதில் நான் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு. அது எந்த அளவு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அடி வாங்குதுங்கிறத ரீசெண்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னு காட்டுறேன். தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே நான் வந்து நைக்காலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிங்க் ஃப்ரைடே சேல் வரும்போது அதையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணேன். பிங்க் ஃப்ரைடே சேல்லேருந்து ஐ காட் சம் ப்ராடக்ட்ஸ் ஆர் 3 ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதனால் எதுவுமே ஓப்பன் பண்ணல, இந்த இதை மட்டும் தான் பிரித்தேன். இது வந்தோடனே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இதனால நான் வாங்க முடிஞ்சாலுமே நிறைய விஷயத்த வாங்காமல் விஷ்லிஸ்ட்லேயும் கார்ட்லேயும் வச்சுருந்தேன். பட் இன்னைக்கு வாங்கினது வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது வந்தோடனே. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுதான் வாங்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச எதுவாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு தேவையான அவுட்ஃபிட், ஸ்கின் கேர், நம்மளோட செல்ஃப் கேருக்கு தேவையான நம்மளோட கான்ஃபிடென்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்ல செலவு பண்ணது எக்ஸ்பென்ஸ் இல்லை, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அது என்ன மாதிரி தயங்கிட்டே இல்லாமல் தயவு செஞ்சு பண்ணுங்க. Bye bye, until next video.